ஃப்ரெண்ட்ஸ், நான் சமீபத்தில் குக்கிங் விஷஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் விசிட் பண்ணி பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன சின்ன வீடியோவாக குக்கிங் எபிசோட்ஸ் எல்லாம் எளிதில் புரியும்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் ஒரு ரெசிபி சமைக்கணுன்னா கூட அந்த சேனல் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 to 3 minute வீடியோ தான் போடுறாங்க. அதை பார்த்து நம்ம ஈஸியாக வீட்டிலே சமைக்கலாம். ஸோ அந்த சேனல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ஈவினிங் டின்னர், ஒரு கிராண்ட் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நானும் ரிஷியும் அறுசுவை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா நவ இந்தியா ரோட்டில் இருக்குது. நம்ம அவினாசி ரோட்லேருந்து டுவர்ட்ஸ் அந்த ராமகிருஷ்ணா டென்டல் ஹாஸ்பிட்டல் போகிற ரோடு. நவ இந்தியா ரோடுனா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அங்கே தான் இருக்குது. அட்ரஸ், கூகுள் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன், பார்த்துங்க. இவங்க பார்த்திங்கன்னா போன 2020 மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டின்னருக்கு இவங்க சூப்பரான அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ்லாம் சிலதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு 2 ஷவர்மா 120 ரூபாய்க்கு, அப்புறம் லீஃப் ஃபிஷ் இந்த இலையில் வறுத்த மீன் அது 200 ரூபாய்க்கு, அந்த மாதிரி ரொம்ப அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என் கூட ஜாயின் பண்ணுங்கள். நம்ம அறுசுவை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் பல ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம அறுசுவை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் அவங்களோட ஃபேமஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, டேஸ்ட் பாருங்கள் அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரில், ஒரு ஃபுல் கிரில் 250 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஆஃபர் வித் மைனஸோட. சூப்பரான ஆஃபர் என்ன கேட்டாப்போ. அது தவிர 2 ஷவர்மா 120 ரூபா, யூஸ்வலாக 150, பட் அது வந்துட்டுருக்கு, ஷவர்மா பண்ணிகிட்ருக்காங்க, வந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஐட்டம் இங்கே இலையில் மூடி வச்சுருக்காங்க இல்லையா, அது என்னென்னு சொல்லிடுறேன். இது லீஃப் பிரியாணி. இவங்க ஏதோ சிக்கன் பிரியாணி லீஃப்லேயே வச்சு அப்படி தம் வச்சு குக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது லீஃப் பிரியாணி. அப்புறம் லீஃப் பன் பரோட்டா. பன் பரோட்டா உள்ள அந்த மீட்டோடு சேர்ந்து, சிக்கனோடு சேர்த்து இலையில், வாழை இலையில் சேர்த்து செய்கிறாங்க. வாழை இலை தம் பரோட்டா, சிக்கன் தம் பரோட்டா. இது வாழை இலை மீன் வறுவல். ஃபிஷ்ஷை மீனில் இந்த இலையிலே வச்சு ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இது மட்டன் சுக்கா, ப்ரான்லேயே தந்தூரி. நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதில்லை தந்தூரி ப்ரான்ஸ். அப்புறம் இது பார்த்திங்கன்னா குடல் முட்டை வறுவல்.
குடல் முட்டை ரெண்டையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அப்புறம் முட்டை தோசை, ஒரு சிம்பிளான ஒரு முட்டை தோசை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த லீஃப் பிரியாணி இதெல்லாம் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றோம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா இப்போது பன் பரோட்டா பெப்பர் சிக்கன் காம்போவும் ட்ராகன் சிக்கனும் வந்திருக்கு. ஸோ 2 பன் பரோட்டா ப்ளஸ் பெப்பர் சிக்கன் காம்போ, இதோட விலை வந்து 99 ரூபா. சரி, இப்போ நம்ம அந்த லீஃப் பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் வந்து வாழை இலை சிக்கன் பிரியாணி. ஸோ அடுத்தது நம்ம ஓப்பன் பண்ண போகிறது சிக்கன் வாழை இலை பன் பரோட்டா. உள்ளே இருக்கிறது பன் பரோட்டா. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா பன் பரோட்டா அது மேலே வந்து சிக்கன் எல்லாம் வச்சு அதில் ஒரு முட்டையும் ஒரு ஊற்றி இந்த மாதிரி நல்ல வாழை இலையிலேயே வந்து தம் வச்சு கொடுக்குறாங்க பாருங்கள். உள்ள நடுவில் வச்சுருக்காங்க எக். வாவ், லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ நடுவில் வந்து ஒரு ஆம்லேட் மாதிரி ஊற்றி உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. சிக்கன் பீசஸ் எல்லாம் நிறையா இருக்குது. மேலேயும் சிக்கன் பீசஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க. சிக்கன் தம் பரோட்டா இருக்கு இல்லையா, இதோட விலை வந்து 200 ரூபா. ஸோ அடுத்தது நம்ம பிரித்து பார்க்க போகிறது இந்த ஃபிஷ். மேலே நல்லா வெங்காயமெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு நல்லா. ஸோ 2 பீஸ் ஃபிஷ் இது. ரிஷி பசியா? சரியான பசி. இதெல்லாம் பார்த்தா எப்படி பசிக்காமல் இருக்கும். சரி ரிஷி, ஃபஸ்ட் என்ற டேஸ்ட் பார்க்கலாம். தந்தூரி ப்ரான்லேருந்து. நீ சொல்ல மாட்டேன், நான் சொல்கிறேன். தந்தூரி ப்ரான்லேருந்து டேஸ்ட் பார்க்கலாம். எடு. ஸோ அழகான நல்ல ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரான்ஸாகவே இருக்குது. இதை வந்து தந்தூரியில் வச்சு குக் பண்ணியிருக்காங்க. தொட்டுக்கிறதுக்கு வந்து மைனேஸும் மென் சட்னியும் கொடுத்துருக்காங்க. அருமையாக மேரினேட் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து ஒரு தந்தூரி ஃப்ளேவர் இல்லையா, மேரினேட் பண்ண அந்த மசாலா உள்ள இறங்கிடுச்சு நல்லா. ஆமாம், நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்குது, நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. இதில் மேயோட டிப் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா குடல் முட்டை ஃப்ரை. ஸோ நல்லா ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் பார்க்குறதுக்கே வந்து பயங்கர டெம்டிங்காக இருக்குது எனக்கு. இது நல்லா சுருக்குன்னு இருக்குது, நல்லா ஸ்பைஸியாக பண்ணியிருக்காங்க. இந்த எக்கோட அடிஷன் வந்து நல்லா பிளெண்டாகி உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட். அது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தலைக்கறி வறுவல் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா கரெக்டான அளவு ஆயில் மசாலாலாம் நல்லா தூக்கில் போட்டு சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதாவது ஆனியன் எல்லாம் நல்லா இது கூட சேர்ந்து ஃப்ரை ஆகி இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது. நல்லா ஒரு ஒவ்வொரு பீசஸ் கூடயும் நல்லா பிளெண்ட் ஆகி நல்ல ஒரு பெப்பர் வாசனையோட. இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அந்த பெப்பர் கார்ன்ஸ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. எப்படி இருக்குது தலைக்கறி? சூப்பராக இருக்குது. அது என்ன கோச்சிக் அதுதான் அந்த இது ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும். இந்த தலைக்கறி மீட் வந்து இந்த நம்ம அந்த மட்டன் சுக்கா சாப்பிட்ற மாதிரி இருக்குது, ஜெல்லி மாதிரி இருக்கும். இதுவும் சரி, அந்த குடலும் சரி, அப்படியே அந்த கோச்சிக் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சூயியாக இருக்கும் இல்லையா. இது மட்டன் சுக்கா, போன்லெஸ் மட்டன் சுக்கா. ஸோ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ரிஷி எடுத்து சாப்பிட்றேன் ஒரு பீஸ். நல்ல ஒரு மீடியம் சைஸ் மட்டன் பீசஸாக போட்டிருக்காங்க. நல்லா மசாலா கூட இதுவும் சேர்ந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய ஆனியன்ஸ் எல்லாம் கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா சூப்பரான வெள்ளாட்டு கிரேவி. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் இலை மீன் வறுவல். இதோட விலை வந்து 200 ரூபா. இப்போ ஆஃபர் ரேட்டில் இங்கே கொடுக்குறாங்க. நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். நல்ல ஒரு டீசெண்டான சைஸ் ஃபிஷ்ஷு. ஸோ இது வந்து 2 பீஸ் நல்லா அருமையாக வெந்திருக்கு மீன். இது அந்த மேரினேட் பண்ணிடுவாங்க இந்த ஃபிஷ்ஷு. இந்த மேரினேஷன் நல்லா இறங்கியிருக்கு பீசஸில். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ட்ராகன் சிக்கன். இங்கே அரசுவை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் சைனீஸ் ஐட்டம்ஸும் நிறையா இருக்குது. ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாம் இருக்குது. பட் நாங்கள் இங்கே மெயின் கோர்ஸே நிறையா இருக்கிறதுனால இது மட்டும் தான் கேட்டோம், ட்ராகன் சிக்கன் மட்டும். நல்ல ஒரு பெரிய ஸ்லைஸ் சிக்கன், சின்னதாகவும் இருக்குது பெருசாகவும் இருக்குது, போன்லெஸ் பீசஸ். ஸோ டேஸ்ட் பார்க்கலாம். நான் எப்படி எதிர்பார்த்தனோ அதே மாதிரி இருக்குது. அதாவது லைட்டாக அந்த ஒரு ஸ்வீட் அண்ட் சவர் டேஸ்ட்டோட அட்டகாசமாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா சூடாக இருக்குது. இந்த ஒரு சைனீஸ் ஃப்ளேவர், நம்ம தேசி சைனீஸ்னு சொல்லுவோம் தெரியுமா, ஸோ அந்த ஃப்ளேவர் அப்படி டாமினேட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறது கிரில் சிக்கன்.
கிரில் சிக்கன் பார்க்குறதுக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிற மாதிரியே இருக்குது. நிறைய இடங்களில் ஃபோட்டோஸில் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். கொண்டு வந்து வச்சாங்கன்னா வரன்னு இருக்கும். இங்கே வந்து நல்லா பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது கிரில் சிக்கன். ஸோ இந்த கிரில்லுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச மைனஸ் இருக்குது. அப்படியே எடுத்து ஒரு பைட். ஆமாம், இந்த கிரில் சிக்கன் மட்டும் இந்த ஸ்கின்னோட சாப்பிட்றப்போ அது ஒரு தனி வாசனை, தனி டேஸ்ட் கிடைக்கும். நல்லா வெந்துருக்கு. நான் பிக்கிறத பார்த்தா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எலும்பு வரைக்கும் அருமையாக வெந்துருக்கு. அப்படி சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த லைட்டாக அப்படியே மைனஸில் தொட்டு அட்டகாசம். ஃபுல் கிரில்லோட விலை வந்து 250 தான் அந்த ஆஃபர் ப்ரைஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. உண்மையோட ஆக்சுவலாக இவ்வளோ டேஸ்ட்டான கிரில் சிக்கன் கொடுத்தா ஒரு ஃபுல் கிரில் ஒரே ஆள் சாப்பிட்றலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. சரி ரிஷி, அடுத்து ஒரு ஷவர்மா ஓப்பன் பண்ணி ஆளுக்கு ஒரு பைட்டு. ஸோ இது வந்து சிக்கன் ஷவர்மா. இதுவும் வந்து ஆஃபர் தான். 2 ஷவர்மா வந்து 120. உங்களோட ரெகுலர் ப்ரைஸ் வந்து ஒரு ஷவர்மா 75 ரூபா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷவர்மா வாங்கினீங்கன்னா 120 தராங்க. சாப்பிட்டு பாரு. ஸோ நம்ம அப்படியே டேஸ்ட் பார்க்கலாம். உள்ளே அந்த ஸ்டஃபிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஷவர்மா மட்டும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. கொஞ்சம் ஆமாம், ஷவர்மா இனி கொஞ்சம் வெட்டாக இருந்தால் டேஸ்டியாக இருந்திருக்கும். ஸோ இது மட்டும் அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக். ரொம்ப ட்ரையாக இருக்குது ஃபார் மை லைக்கிங். இந்த குபூஸ்மே வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது எனக்கு. ஸோ இது வந்து அறுசுவை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டோட சிக்னேச்சர் ஐட்டம். இது என்ன அப்படின்னா லீஃப் பிரியாணி. ஸோ நல்ல சீரக சம்பாவில் செஞ்ச சிக்கன் பிரியாணி வந்து இலையில் வச்சு தம் கட்டி இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். ரிஷி, அது அப்படியே நீ இதுலேருந்து எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இலையிலே வச்சு தம் கட்டுறதுனால சூடு ரொம்ப நேரத்துக்கு நிற்கிது இல்லையா? நம்ம இங்கே கொண்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனால் சூடு நல்லா நிற்கிது. நல்லா இந்த தம் பிரியாணி அந்த மசாலாலாம் நல்லா சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வாயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம்மேடு பிரியாணி, ஒரு நம்ம வீட்டில் பிரியாணி செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது. ஆயிலே கம்மியாக தான். ஆமாம், ஆயிலெலாம் கம்மியாக தான் போட்டு செஞ்சுருக்காங்க. ஸோ ஒரு லெக் பீஸோட இந்த வாழையில தம் பிரியாணி இதோட விலை வந்து 170 ரூபா, 170 ருபீஸ். என்ன கேட்டால் இன்றைக்கி வந்து ஹீரோ ஆஃப் தி ஷோ அப்படின்னா இதுதான். யாரிஷி? வாழை இலை சிக்கன் பன் பரோட்டா, எக்கு சிக்கன் கீழே புரோட்டா, அது மேலே வந்து சிக்கன் எக்கு, அது மேலே இன்னொரு புரோட்டா மறுபடி சிக்கன்லாம் வச்சு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகவே இருக்குது. புரோட்டா வந்து கரெக்டாக ஊறி இருக்குது. ரொம்ப வசவசன்னு ஆகாமல் நல்லா கரெக்டாக ஊறி பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டெம்ப்டிங்காக இருக்குது. சரிஷி, எடுத்துக்கோ. உனக்கு என்ன இடத்துல பிக்கணுமோ பிச்சுக்கோ. நான் ஒரு வீடியோவில் சொன்னேன், இப்போ நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி வாழையில் புரோட்டா மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா ஊர்களையுமே ஃபேமஸ் ஆகிட்டு வருது இது. ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சால்னா கிரேவி நல்லா இருக்கணும், மீட்டும் நல்ல சஃபிஷியன்ட் குவான்டிட்டி போட்டால் நல்லாயிருக்கும் நான் சொல்லியிருந்தேன். இங்கே வந்து பக்காவாக அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இங்கே மீட் உங்களுக்கு தெரியுதா? ஆல்ரெடி இந்த புரோட்டா பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேக்கியாக பண்ணியிருக்காங்க. அந்த இப்போ பன் பரோட்டா எந்த அளவுக்கு ஃப்ளேக்கியாக பண்ணியிருக்காங்கிறதுனா இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த பெப்பர் சிக்கனோட கொடுத்த பன் பரோட்டா. ஸோ இந்த மாதிரி பரோட்டா தான் இங்கே யூஸ் பண்ணி செய்கிறது. இந்த எக்கோட சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டு. அப்படியே அந்த ஒரு எக்கோட ஒரு லேயரோடு எடுத்து டேஸ்ட் பார்ப்போம். ஆசம். சூப்பர். ஸோ இது வந்து ப்ரிப்பரேஷனே வந்து கொஞ்சம் டஃப்பான ப்ரிப்பரேஷன் தான், கொஞ்சம் டைம் எடுக்கும். இதோட விலை வந்து 200 ரூபா. ஸோ 200 ருபீஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஹோல்சம் டிஷ் அது என்ன கேட்டால் இல்லையாச்சு. இப்போ நான் உள்ளே வரப்பவே 2-3 கஸ்டமர்ஸ் வந்து அவங்க டேபிளை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்த ஐட்டம் இது என்ன அப்படின்னா பன் பரோட்டா பெப்பர் சிக்கன் காம்போ. இந்த காம்போவோட விலை வந்து 99 ருபீஸ் தான். உங்களால் நம்ப முடியுது என்னன்னு தெரியல. ஸோ 2 பன் பரோட்டா இருக்குது இதில். ஒன்றோட ஒன்று அப்படி 2 பிரிஞ்சிருச்சு. ஸோ இந்த காம்போவில் கொடுக்குற பெப்பர் சிக்கனில் பார்த்தீங்கன்னா கணிசமான அளவு சிக்கன் பீசஸ் போட்டிருக்காங்க, சின்ன சின்ன பீஸாக நறுக்கி. பரோட்டா வந்து நல்லா செதிலாக அப்படி பிஞ்சு வருது, நல்லா பண்ணியிருக்காங்க. சரி, அவன் சாப்பிட்டு முடிச்சு சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம ஒரு வாய் டேஸ்ட் பண்ணிடலாம். கிரேவியில் நல்லா அந்த பெப்பர் வாசம் நல்லா தூக்கலாக இருக்குது.
இந்த பெப்பர் சிக்கனுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம்லி ப்ரிப்பரேஷன் ஸ்டைலில் தான் இருக்குது அந்த டேஸ்ட்டு. நல்லா கிரேவி வந்து ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குது. மெயினாக வந்து இவங்க போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணி செய்கிறாங்க, எலும்பே இல்லை. நல்லா மீட்டெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த பன் பரோட்டா பற்றி சொல்லி ஆகணும். இது வந்து நல்லா ஃப்ளேக்கியாக பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த கிரேவியில் வந்து பட்டவுடனே அப்படி சோக்காயிருது, அப்படியே ஊறிடுது பன் பரோட்டா. 99 ருபீஸ்க்கு ரியல் ஒருத்தங்க இந்த காம்போ. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை இங்கே அறுசுவை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில். சூப்பர். இந்த அறுசுவை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் 2 பார்ட்டி ஹால்ஸும் இருக்குது. ஒரு ஹால் பேர் முல்லை ஹால், இன்னொரு ஹால் பேர் மருதம் ஹால். இதில் முல்லை ஹால் வந்து ஏசி, மருதம் ஹால் நான் ஏசி. ஸோ 50 பேர் முதல் 700 பேர் வரைக்கும் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் இங்கே கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஃபுட்டும் இவங்ககிட்டே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அறுசுவை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் டின்னர் முடிச்சாச்சு. ரொம்ப திருப்தியான ஒரு டின்னர். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் வந்து அட்டகாசமாக இருந்தது. 250 ருபீஸ்க்கு வந்து ஒரு ஃபுல் கிரில்லு வித் மயனேஸோடு கொடுத்தாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதே மாதிரி அவங்க கொடுத்த அந்த பன் பரோட்டா பெப்பர் சிக்கன் காம்போ வந்து வேறு லெவல். 99 ருபீஸ் அப்படின்னா தட் இஸ் அன்பிலீவபிள். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அறுசுவை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க. உதாரணத்துக்கு கிரில் சிக்கன் 250. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரிஷி, ரோஹன் அண்ட் கீதா. மனோஜ்குமார். பை.